राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। समर्थ रामदास। மனசு எப்பொழுதுமே ஒரு பரமானந்த நிலையில வச்சிருக்கார். பரமானந்த நிலை அப்படின்னா என்ன? பரம ஆனந்த. பரமன்னா மேலான, பரமாத்மான்னு சொல்றோம் இல்லையா? பரம் அப்படின்னால மேலே, பரமபதம் மேலான பதம். பரம்வீர் பரமவீரன் மேலான வீரன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? பரம் பரமபத விளையாட்டு விளையாடுறோம் இல்லையா? பரம மேலான, பரமானந்தம் மேலான ஆனந்தம். நம்ம எல்லாருக்குமே இந்த பரமானந்தம்ன்றது எப்பொழுதுமே இருக்கு. இதை தனியா சம்பாதிக்கலாம் வேண்டவே வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிறத நாம உணர்ந்தால் போதும். அதுல கவனம் வச்சா போதும். இப்ப நம்ம மனசு என்ன பண்றது அப்படின்னா, பார்ப்பது கேட்பது இதை வச்சுன்னு அதுவா ஒரு யோசனைகள்ல ஆழ்ந்து போகிறது. மனசினுடைய ஸ்வபாவம், எண்ணங்கள் யோசனைகள் இப்படி அதில் ஆழ்ந்து போகும். ஆத்மா நாம மனதை காட்டிலும் நாம் பெரியவர்கள். உங்க மனசை காட்டிலும் நீங்க பலமுடையவர்கள். உங்க உடம்ப காட்டிலும் மனசு பலம், மனசை காட்டிலும் நீங்க பலம். ஏன்னா நீங்க தான் உங்க மனசுக்கு தைரியமும் கொடுக்கிறீர்கள். நீங்க தான் உங்க மனசை டைவர்ட் பண்றீர்கள். நீங்க தான் உங்க மனசுனால பிளான் பண்ற. மனசு பிளான் பண்ண நீங்க தான். காலையில் 8 மணிக்கு எழுந்துக்கணும், இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும், அடுத்த வாரம் இங்க போகணும், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், உடம்ப பார்த்துக்கணும். இதுவே மனசு இல்லை. நீங்க சொல்றது மனசு கை கட்டி வாய்ப்புத்தி நிச்சயமா சேவகம் செய்கிறது. ஏதான வியாதி வந்தா பயப்படுறது மனசுன்னா, இல்ல எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியம் கொடுக்கறது நீங்க தான் மனசுக்கு. அப்ப மனதை காட்டிலும் நாம் பெரியவர்கள். இது எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசு என்னமோ பயப்படுறது, மனசு என்னமோ கவலைப்படுறது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றது காட்டிலும் என் மனசு, ஏன் மனசே ஒழுங்காரு, என் மனசே தைரியமா இரு, என் மனசே சந்தோஷமா இரு, என் மனசே ஏன் கவலைப்படுற, என் மனசே எதுக்கு புலம்புறாய், என் மனசே கண்டதை ஏன் யோசிக்கிறாய், என் மனசே ஏன் அவசரப்படுறாய், என் மனசே ஏன் ஆதங்கப்படுறாய், என் மனசே தைரியமா இரு, என் மனசே நம்பிக்கையோட இரு, என் மனசே நிம்மதியா இரு, என் மனசே சுகமா இரு, என் மனசே ரிலாக்ஸ்டா இரு, என் மனசே திருப்தியா இரு. சொல்லும்போது ஒரு அமைதியா ஜம்முன்னு இருக்கு இல்லையா? அப்ப இப்ப சொல்லும் பொழுது
யார் சொல்றோம்? ஆத்மாவாகிய நாம சொல்றோம், மனசு கேட்கறது. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்கறது, நீங்க கேட்ட உடனே மனசு உள் வாங்கிக்கிறது. நீங்க கேட்கறதுனால தான் மனசுக்குள்ளது போய் சேர்றது. இப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயத்த சொல்லும்போது, ஒரு வேளை நான் இந்த விஷயத்த சொல்லும்போது சில பேர் போட்டுட்டு தூங்கிடுவா. அப்ப முழுக்குள்ள மனசுல ஏறுமா? சத்தியமா ஏறாது. கவனிச்சு பாருங்க, நீங்க முழிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் இது மனசுக்குள்ள போய் பதியறது. இல்லைன்னா இது மனசுக்குள்ள போய் சேரது. அப்ப உங்களுடைய ஜாகிரத உணர்வுல தான் மனசுக்குள்ள போய் இந்த விஷயங்கள் போய் சேர்றது. அப்ப எந்தெந்த விஷயங்களை மனசுக்குள்ள போடணும், போட வேண்டாம் அப்படின்ற ஒரு அதிகாரம் உங்க கையில இருக்கு, மனசு கிட்ட இல்லை. என்ன புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த மனசு ஆனந்த நிலையில இருக்கணும், பரமானந்த நிலை. தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட விடவே ஆனந்தம் வந்துடும். இவ்வளவுதான். நிறைய கட்ட இது பண்ணணும், அது பண்ணணும், அது பண்ணணும், அப்படி நடந்துருக்கு, இப்படி நடந்துருக்கு, அப்படி நடக்கிறா, அது இப்படி நடந்துருக்கு, அவ அப்படி தப்பா நடந்துட்டா. உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கவனிக்க 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 நீங்க பார்க்குற முறையை பொறுத்து இருக்கு. அவதூதர் உலகத்தை பார்க்கிறார், அதுல இருந்து பாடம் எடுத்துக்கிறார். ஜடபரதர் உலகத்தை பார்க்கிறார், வேடிக்கை பார்க்கிறார், அதுல இருந்து ஒண்ணுமே எடுத்துக்கல, அது பாட்டுக்கு இருக்கு. இப்ப ஒரு தேனி இருக்கு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு போய் தேன் எடுக்கிறது. அவங்க நேரம் பார்த்துட்டு இருப்போம், அதுக்கு மேல அது ஒன்றும் பெரிய டிஸ்டர்ப்லாம் நம்மளை பண்றது இல்லை. ஒரு அட்டைப்பூச்சி இருக்கு, இப்படி அலைஞ்சுட்டு இருக்கு, அது பாட்டுக்கு போகிறது. எறும்புகள் போயிட்டு இருக்கு, அது நம்மளை தொந்தரவு பண்ணும். எதிரே அது மேல நம்ம கவனம் வைக்க வைக்க வைக்கதான் அந்த பூச்சியோ, அந்த புழுவோ, அந்த செடியோ, அந்த காயோ நம்மளை பாதிக்கும். அழகா நிகமாந்த மகாதேசிகர் சொல்லுவார், ஒரு இடத்துல நிறைய தங்கமா அரிசி கொட்டி வச்சிருக்கோம், கூடவே நிறைய நல்ல புல்லு எல்லாம் இருக்கு. மாடோ போய் மேய்ஞ்சுது, இல்லாட்டி அங்க ஒரு கோழி ஏதோ தேடுறதுன்னா அதுகள்லாம் அதனுடைய சாப்பாட்டுல தான் கவனம் வைக்கணும் ஒழிய தங்கத்துல கவனம் வைக்காது. அவ்வளோ வசதியா இருக்கணுமே. ஆனா மனுஷன் தங்கத்தை தான் கவனிப்பேன், நமக்கு தங்கம் பெருசு. அப்போ உங்களுடைய கவனம், உங்களுடைய ஆனந்தம் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க எங்க கவனம் வைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதனால உலகம் அப்படி இருக்கு. நீங்க உங்க மனசு அப்படியே பகவன் நாமத்திலையும், அது இன்னைக்குதான் காயத்ரி ஜபம், கடமைன்னு பண்ணாம அதை அப்படியே ரசிச்சு அந்த வேத மந்திரங்களை கவனிக்க கவனிக்கவே கொஞ்ச நேரத்துல மனசு அப்படியே செட்டில் டவுன் ஆகும். இதை நினைக்க வேண்டாம் நினைக்கிறத விட்டுட்டு எதை நினைக்கணுமோ அதுல கவனம் வைங்கும். சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்துருங்கோ, கொஞ்சம் கொஞ்சமா நினைவுகள் தானா செட்டில் ஆகும். எங்க போறது, ஒரு ஸ்டேஜுக்கு மேல எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க முடியாது, தானா செட்டில் ஆகும். அப்புறம் அதுலயே இருந்தா அதுதான் பரமானந்த நிலை. மனசுடைய அலைச்சல் அடங்கி அப்பாடா உட்காரது இல்லை, அந்த மாதிரி உட்கார்றதுக்கு பேர் தான் பரமானந்த நிலை. இவ்வளவுதான் வர்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க அதை ஃபீல் பண்ணதான் உங்களால அப்போ கூட வர்ணிக்க முடியாது. யூ கேன் ஃபீல் இட், யூ கேன் என்ஜாய் இட். அப்படி அமைதியா இருக்கும். வெளியிலேருந்து எந்த பாதிப்பும் இருக்காது, உள்ளுக்குள்ளேயும் சலனம் இல்லாம இருக்கும். எதுவும் யாரும் உங்களை பாதிக்க மாட்டார்கள், நீங்களும் எதையும் பாதிக்க அப்படியே இருக்கும். நிர்மலமான ஆகாசம் போல பெரியவா சொல்லுவா. இந்த பூமியில் எவ்வளவு விஷயம் நடக்கிறது, எதுவுமே ஆகாசத்தை பாதிக்காது, அது பாட்டுக்கு எங்கேயோ இருக்கு இல்லையா. அது போல அந்த மனசு. நம்ம சமர்த்த ராமதாசர் அந்த மாதிரி பரமானந்த நிலையிலேயே இருப்பார் எப்பொழுதும். அவர் கூட இருந்தாலும் சரி, தனியா இருந்தாலும் சரி,
2-3 பேரோட இருந்தாலும் சரி, கோவில்ல இருந்தாலும் சரி, மலையில இருந்தாலும் சரி, குகையில இருந்தாலும் சரி, அர்த்தராத்திரியா இருந்தாலும் சரி, இந்த பரமானந்த மோன நிலைன்னு சொல்லுவா. அப்படி ஒரு நாள் இப்படி நடந்து கிருஷ்ணா நதி தீரம் போறார். அழகா நன்னா குளிச்சார். அவருடைய அனுஷ்டானம் எல்லாம் பண்ணார். என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப கப்ப 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 கப்பன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. அவர் ஒரு யாச்சகன் மாதிரி தானே வாழ்க்கையை நடத்துவார். எங்க போனாலும் பிக்ஷை எடுத்து தானே வாழ்வார். சாப்பாடு வேணும் கேட்கறதுல ஒன்றும் குற்றம் இல்லையே. அப்ப நேரம் ஒரு வீட்டுக்கு போறார். இந்த வீட்டு வாசல்ல ஒரு அம்மா வீட்டு வேலைகள் பண்ணிட்டு இருக்கா. வீட்டை பெருக்கிண்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சமர்த்தராமதாசர், ஐ ரொம்ப பசிக்கிறது, அதான் சாப்பிடறதுக்கு கிடைக்குமா அப்படின்றார். அங்க போய் நின்று முதல்ல ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படி அழகா திரும்பி பார்க்குறான் அந்த அம்மா. சமர்த்தராமதாசருடைய காம்பீரியம், அந்த தாடி, இந்த கையில குபிடி, இந்த ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த சொல்லிட்டு தான் அவர் கேட்டார். அவளுக்கு இவருடைய முகத்தை பார்த்தா அப்படி ஒரு இந்த ஆகர்ஷணம். ஏன்னா சலனமில்லாத ஒரு முகம். உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுண்டு வெளியில பேசுற, அப்ப ஒரு கலவரம் இருக்கும். நீங்க எப்பெல்லாம் உங்க உள்ளுக்குள்ள அப்படியே பேசல அப்பெல்லாம் கலவரமே இருக்காது. மற்றவா எப்படி நினைக்கிறான்னு நினைச்சாலும் கவலை. நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ என்ன ஃபீல் பண்றோமோ அப்படியே சொல்லுவாங்க. அப்ப சமர்த்தராமதாசர் முகம் ரொம்ப தெளிவா இருக்கு. கண்ணோட கண் பார்த்து தான் பேசுவார் யாரா இருந்தாலும். அப்ப சமர்த்தராமதாசருடைய அந்த காம்பீரியமான வாங்கோ அப்படின்னு முதல்ல உள்ள கூப்பிடுறா. அதுக்குள்ள தன் கணவன், ஐயா இங்க வாங்க அப்படின்னு அவரும் வர. இவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார். யாரோ யோகி சித்த புருஷர் போல இருக்கு, பசிக்கிறது, குடும்பம் என்ன கூட ஓரத்தில் அவர் உட்கார வச்சு ரொம்ப மரியாதையா வீட்டுக்குள்ள ஐஷன் போய் உட்கார வச்சு, சாது ஐஷன் போய் என்ன தட்டெல்லாம் வச்சு, இந்த மகாராஷ்டிரன் ஃபுட்டு இருக்குமே, பாக்ரி இல்லாட்டி தாலி பீட், அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறார். சமர்த்தராமதாசர் நன்னா சாப்பிட்றார், ரொம்ப ஆசையோட சாப்பிட்றார். அப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே 2 பேரும் நமஸ்காரம் பண்றார். சமர்த்தராமதாசர் ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்றார். இவ்வளவு அழகா ஒரு அதிதி சத்காரம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நன்னா இருங்கோ, இந்த மாதிரி நிறைய சத்காரியம் பண்ணுங்கோ, ராமன் எப்பொழுதும் உங்களுக்கு கூட இருக்கான் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த வீட்டம்மா சொன்னா, சாமி எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்கள். அந்த குழந்தைய கொண்டு வந்தான், உள்ளுக்குள்ள விட்டுருந்தா குழந்தைய கொண்டு வந்தான். சமர்த்தராமதாசர், சாமி நல்லா அனுகிரகம் பண்ணுங்க பைய அப்படின்னு. சமர்த்தராமதாசர் கேட்டார், என்ன அனுகிரகம் நீங்க பண்ண சொல்லுங்க குழந்தைக்கு. அவனோடு கேட்க மாட்டார். அப்ப 2 பேரும் ஒருத்தர் பார்த்தா, அது உங்களை மாதிரி இருக்கட்டும், அனுகிரகம் பண்ணுங்களே அப்படின்ட்டா. அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டான் இல்லையா சாதாரணமா. நன்னா படிக்கணும், நன்னா இருக்கணும் அப்படிதானே கேட்பான். உங்களை மாதிரி இருக்கட்டும். சமர்த்தராமதாசர் ஜம்முன்னு சிரிச்சார், ஹாஹா அப்படின்னார். அது அவருக்கு ஒரு காம்பீரியம். அது என்ன மாதிரியா அப்படின்னார். சுவாமி என்னாச்சு, நீங்க தான் என்ன பாக்குறீங்க இல்லையா, ஒரு கோமணத்தை கட்டிட்டு தாடியை வச்சுட்டு குபிடியை வச்சுட்டு நான் தெருவா அலைஞ்சுட்டு இருக்கேன், என்ன மாதிரி ஆகட்டும், பைராகி ஆகட்டும் பேரு. அதனால என்ன சுவாமி, அதனால ஒன்றும் தப்பு இல்லையே, நிஜமாவா? சரி குழந்தைய வாங்கிட்டவன அதுகிட்ட கேட்கிற, சின்ன கை குழந்தை தான், அதுகிட்ட கேட்கிற, பயல உனக்கு என்ன பிரபஞ்சமா அப்படிங்கிற ஓன்னு அழகு. பிரபஞ்சம்னா லோகாயுதமான ஒரு வாழ்க்கை. அப்புறம் பரமார்த்தமா அப்படின்னு ஈன்னு சிரிக்கிறது. 2 பேரும் பார்த்துட்டு இருக்கா. நம்ம சாதாரண சொன்ன குழந்தை போய் இதெல்லாம் புரியுமான்னு, ஆத்மாவுக்கு தெரியுமே. திரும்பி சமர்த்தராமதாசர், பிரபஞ்சமா ஓன்னு அழகு.
திரும்பி பரமார்த்தமான அப்படின்னு சிரிக்காரு. திரும்பி சமர்த்த ராமதாசர், டாய் பிரபஞ்சமா, திரும்பி அழகுது, கேள்வி கேள்வி அழகுது. அப்புறம் டாய் பரமார்த்தமா, அழகா சிரிக்காரு. உடனே சமர்த்த ராமதாசர் தலையில கையை வச்சு அதுக்காக ஏதோ சொன்னார். அதுக்கும் அவருக்கும் தான் வெளிச்சம். அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்தா ஆசீர்வாதம் பண்ணிட்டார். நன்னா இருப்பான் குழந்தைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். போயாச்சு. இந்த குழந்தை பரமார்த்தத்திலேயே இருக்கு, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. இந்த திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மாதிரி அழுகைலாம் இல்லவே இல்லை. அம்மா பால் கொடுத்தா குடிக்கிறதே ஒழிய மற்றபடி எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கு. வளர 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 குழந்தைகளுடைய சேட்டையெல்லாம் இருக்கலாம், அந்த சேட்டையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா பிரசன்னமா இருக்கு, டிமாண்ட்ஸே இல்லை. 2 வயசாச்சு, 3 வயசாச்சு, 4 வயசாயாச்சு. மற்ற குழந்தைகளோட போய் விளையாடுறது இல்லை. அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு, கண்ணை மூடின்னு உட்காந்துக்கிறது. எங்கேயாவது கோவிலில் போய் உட்காந்துக்கிறது. அப்பா அம்மா பார்க்குறா, இதுக்கு அவளுக்கு புரியலை. கொஞ்சம் பயம் வந்துடுது. இப்படி இருக்கேன். அன்னைக்கே அவர் சொன்னார், இவாதான் அவர் மாதிரி இருக்கணும், அவரை மாதிரி இருக்கணும்னு கேட்டார். குழந்தை அப்படியே வளர்க்க ஊரில் இருக்கவெல்லாம் சொல்ல, குழந்தைக்கு என்னமோ சரியில்லை, கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லை, இதெல்லாம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அவள் நினைச்சுட்டான். இவன் ஒரு ஆனந்த சாகரத்திலேயே இருக்கு. அவன் அப்பா அம்மாவால் அதை புரிஞ்சுக்க முடியலை. அது நிஜமாவே அது உயர்ந்த நிலை இல்லவா? இப்போ நம்ம எல்லாருமே சொல்லுவோம், படிக்கணும்னு ஒரு அவசரம் வேண்டாமா, வேலைக்கு போகணும்னு ஒரு துடிப்பு வேண்டாமா. நமக்கு அந்த டென்ஷன்லாம் இருந்துட்டு இருக்கு. அவளுக்கு அந்த டென்ஷன் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அவர் ரிலாக்ஸாக தான் நமக்கு டென்ஷனாக இருக்கு. காலங்கள் ஓடுறது. இந்த குழந்தைக்கு 6-7 வயசு ஆயிடுத்து. சரி, அவள் அப்பப்போ இந்த கோவிலுக்குலாம் போயிட்டு வரேன். நீ வேற ஒன்றும் பெருசாக பண்ணல இந்த பையன். அவன் பாட்டுக்கு இருக்கான். அப்போ பக்கத்து ஊரில் எங்கேயோ ஒரு கீர்த்தனம் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டு சரி 2 பேரும் போனான். பார்த்தா அதே பைராகி யார் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாரோ அதே சமர்த்த ராமதாசர் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த கிருஷ்ணான வித்தியத்தில் அந்த கிராமத்துக்கு கீர்த்தனைக்கு வந்திருக்காரு. இவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவர்கிட்ட கோபமோ வெறுப்போ என் பிள்ளைகளுடைய ஆக்கிட்டாருலாம் இல்லை. வந்தா நமஸ்காரம் பண்ணா. சமர்த்த ராமதாசர் பார்த்தார். நீ தானே ஆகி அன்னைக்கு நான் பசிச்சுனோ கேட்டபொழுது சாப்பாடு கொடுத்தார், என்ன பண்றான் உன் பிள்ளை அப்படின்னு விட்டார். ஆயிடுது. அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். மகாராஜ் எங்களை ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறப்பான்? ஆகி அன்னைக்கு நல்ல பசியில நீ தானே பாக்கியெல்லாம் கொடுத்தாய், எப்படி மறப்பேன்? உன் பிள்ளைகிட்ட கூட நான் கேட்டேன், பிரபஞ்சமா பரமார்த்தமா, அப்படியே சொல்ற. அப்படி ஒரு ஞாபக சக்தி. உடனேயே சொன்னா, ஒரு தடவை வீட்டுக்கு வர முடியுமா? அதுக்கு என்ன வரேனே அப்படின்னு சந்தோஷமா சமர்த்த ராமதாசர் அவ வீட்டுக்கு வந்தார். இந்த குழந்தை அழகா சமர்த்த ராமதாசரை பார்த்தது, ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சமர்த்த ராமதாசர் தலையில கையை வச்சார். பயல எப்படி இருக்கா மகாராஜ்? உங்க ஆசீர்வாதம் ரொம்ப இருக்கு. எதுக்கும் பேசவே பேசாது அப்பா அம்மா கிட்டலாம். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். இவ்வளவு நாள் பெருசா பேசினதே இல்லை இந்த பிள்ளை. சொன்னா கேட்டுப்பான், அவ்வளவுதான். சரி ஒன்றும் பேசலேன்னு பார்த்தா ஜம்முன்னு பேசணும். எனக்கு என்ன மகாராஜ் போற, உங்க ஆசீர்வாதம் இருக்கு, ஜம்முன்னு பூர்ணமான ஆனந்தத்தோட சொச்சமா இருக்கு அப்படின்னு. இப்போ சமர்த்த ராமதாசர்கிட்ட அப்பா அம்மா சொன்னான், இப்பதான் முதல் தடவை அவன் பேசிய நாங்க கேட்கிறோம். பிறகு யார்ட்டையும் பழகல மகாராஜ். நான் தான் அன்னைக்கே கேட்டேன்ல உங்ககிட்ட, என்ன மாதிரியே வான்னு கூட கேட்டோம். நீங்க கூட ஆமான்னு சொன்னீங்க. ஹா மகாராஜ், ஆனா எங்களுக்கு அப்ப புரியல. அதுக்கான இன்னும் கவலைப்பட வேண்டாம். டேய் ஆனந்தமா இரு, அப்பா அம்மாவுக்கும் ஆனந்தத்தை கொடுறா அப்படின்னுட்டார். சரி மகாராஜ் உங்க உத்தரவுன்னுட்டார். அப்புறம் அந்த பிள்ளைக்கு பூர்ணானந்தன்னு பேரு. பூர்ணமான ஆனந்தத்தோட இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தை சாதாரணமா அப்பா அம்மா கிட்ட பழகிண்டு பின்னாடி அந்த குழந்தை பூர்ணானந்த கோசாவி அப்படின்ற பெயர்ல ரொம்ப பிரசித்தமாயிடுத்து. நிஜமாவே குரு வந்து நம்மளை வந்து லௌகீகத்துல இருக்காதே, லௌகீகம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லணும். எப்பவுமே சொல்லுவேன், இந்த லௌகீகம் ஆன்மீகம் ரெண்டுமே ஒரு காயினுடைய 2 சைடு. இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை. பியூர் ஆன்மீகத்துல இருக்கிறவாளுக்கும்
லௌகீகத்தில் இருக்கவானோட சம்பந்தம் உண்டு. உலகத்தோட சம்பந்தம் இருந்தால் தானே சாப்பாடு கிடைக்கும். நம்மாழ்வார் ஒன்றும் சாப்பிடலை, பேசலை, பழகலை அப்படின்னாலும் கூட ஒரு புளிய மரம்ன்ற லௌகீகமான மரத்துக்குள்ள தானே உட்கார்ந்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரு அப்பா இருந்தா, ஒரு அம்மா இருந்தா. அவருடைய பிரபந்தங்களை எழுதுறதுக்கும் ஒரு மதுரகவி ஆழ்வார்னு ஒரு உலகத்தில் இருக்கிற ஆள் தானே வந்தார். தேவலோகத்திலேருந்து யாரும் இறங்கி வரலையே. அப்ப நாம இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம், தெய்வீகம் இதுல எவ்வளவு ஆழங்கால் பட்டாலும் கூடவே இந்த உலகத்துல தானே வாழணும். உலகத்தை தாண்டி ஒன்றும் ஆன்மீக உலகம் அப்படின்னு ஒண்ணு தனியா சிருஷ்டிக்கப்படலை. இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் ஆன்மீகத்தை, தெய்வீகத்தை நாம அனுபவிக்க முடியும். கோபிகைகள்னா கிருஷ்ணன் இருந்த பொழுதும் தயிர் பால் மோர் வெண்ணெய் விற்கிறதுக்கு போயிட்டு இருந்தா. கிருஷ்ணன் மதுரா கிளம்பி துவாரகா போனதுக்கு அப்புறம் கூட அவ தயிர் பால் மோர் வெண்ணெய் நெய் விற்கிறத நிறுத்தவே இல்லை. அவரவர்களுக்கு என்ன கர்மா உண்டோ அத்தனையும் பண்ணிக்கொண்டுதான் இருந்தா. அயோத்தியால இருந்து ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டான். அயோத்தியா என்ன ஒண்ணுமே இல்லாம போயிட்டான்னு அவ வாழ்ந்துட்டு தான் இருந்தா. அதனால வாழ்க்கை வாழத்தான். அந்த வாழ்க்கையில நாம ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப யோசிக்காதீங்க. உங்க சரீரத்துக்கு என்னென்ன கடமைகள் உண்டோ பண்ணுங்க. அந்த சரீரம் எந்த விதமான வாழ்க்கை தெய்வம் கொடுத்துருக்கோ அதை வாழுங்க. நாம ஜபம் பண்ணுங்க. இந்த சரீரம் தான் தெய்வத்தை அடைவதற்கான சாதனம். அப்ப சரீரம் உலகாயுதமானது தானே. லௌகீகம் வேண்டாம் அப்படின்னா அந்த சரீரம் இல்லாம எங்கிட்ட பக்தி பண்றது பேயாவாலேயே முடியும். துந்துகாரியான்னு எல்லாரும் இல்லை இல்லையா? அப்ப சரீரம், அப்ப சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும், சரீரத்துக்கு தெம்பு வேண்டுறதுக்கு சாப்பாடு வேணும், சரீரத்துக்கு தாகம் எடுத்தா தண்ணீர் வேணும். இதெல்லாம் உலகத்துல தானே கிடைக்கிறது. ஆகாசத்துல இருந்தா வந்து விழ போறது கிடையாது இல்லையா? அதனால எல்லாத்தையும் மதிங்கோ. எல்லாத்துக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு. சமர்த்த ராமதாசர் இந்த பிள்ளைக்கு 7 வயசு வரைக்கும் அந்த ஒரு ஆனந்த ஸ்திதியையும் காட்டினார். அதுக்கப்புறமா உலகத்துல வாழ்ந்துட்டு அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவனும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான அழகான அந்த வழியையும் உபதேசம் பண்ணார். குரு வந்து நம்மளை பகவத் சிந்தனையில வாழறதுக்காகத்தான் நம்மளை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கார். பகவத் சிந்தனை, பகவத் தியானத்தோட வாழுங்க, பகவத் தியானத்தோட எல்லாத்தையும் பண்ணுங்க. சரியா? ஸோ பூர்ணானந்தமா நீங்களும் இருங்க. அழகான காயத்ரி ஜபத்தினம் இன்னைக்கு. பூர்ணமான ஆனந்தம் உங்களுக்கும் சித்திக்கட்டும். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.